நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உலக அளவுல அதிகமா விரும்பக்கூடிய ஊடகம்னா அது வானொலி தாங்க. கப்பல் போக்குவரத்துல ஆரம்ப காலத்துல தொடங்கி செய்திகள் பொழுதுபோக்குக்கென மக்களின் வாழ்வியலோடு இணைந்து இன்றுமே ஒரு அழகான பயணத்தை மேற்கொள்ளுதுன்னா அது வானொலி சேவைன்னு சொல்லலாம். பல குரல்களின் கனவுகள், பொழுதுபோக்குகள், இசை என மக்களின் சமுதாய தேவைக்கு ஏற்றவாறு பெரிதும் பயன்படுகிறதுனா அது வானொலி தான். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில மார்க்கோனி அவர்களால் உருவாக்கப்பட்டு ஆரம்ப காலத்துல இருந்து இன்று வரைக்குமே மனிதர்களின் முன்னேற்றத்திற்காக பெரிதும் உதவிய பலம் வாய்ந்த ஒரு ஊடகம்னா அது வானொலி தான் சொல்லலாம். இன்னைக்கு ஏன் நான் வானொலியை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்னா, பிப்ரவரி 13 உலக வானொலி தினமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. இந்த நாளை இன்னும் அழகாக்க நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில ஒரு சிறப்பு விருந்தினர் நேர்காணல்ல இணைகிறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அகில இந்திய வானொலி மற்றும் இந்திய தொலைக்காட்சியின் முன்னாள் இயக்குனர், முன்னாள் காமன்வெல்த் ஆசிய ஊடக மைய தலைவர், அனுபவம் திட்டத்தின் வழிகாட்டி முனைவர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல இணைகிறாங்க. வாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்துக்காக இந்த வானொலி நாளுக்கான உங்களை ஒரு நேர்காணலுக்கு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார். வணக்கம், மிகுந்த மகிழ்ச்சி. சார், இப்போ இந்தியாவோட முதல் அரசாங்க வானொலி அப்படிங்கிறது வந்து ஆகாஷவாணி தான் இல்லையா? ஆமாங்க. அது எப்பல இருந்து தொடங்கினதுங்க சார்? முதல்ல இந்தியாவில் ரேடியோ வந்தது 1923 பம்பாயில ரேடியோ கிளப்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கல்கத்தாவில் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் ஆரம்பிச்சாங்க. மெட்ராஸ் ரேடியோ கிளப், பாம்பே ரேடியோ கிளப், கல்கத்தா ரேடியோ கிளப்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாங்க 1927 இந்தியன் ப்ராட்காஸ்டிங் கம்பெனின்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவானது 1942 ஆல் இண்டியா ரேடியோ மாறினது 1942. இந்தியாவில் அப்பதான் ஆல் இண்டியா ரேடியோன்னு சொன்னாங்க, கவர்மெண்ட் ரேடியோ. அப்பவே ஆயிடுச்சு 42லயே. 1947 நமக்கு சுதந்திரம் வந்த போது இந்தியாவில் 6 ரேடியோ ஸ்டேஷனும் பாகிஸ்தானுக்கு 3 ரேடியோ ஸ்டேஷனும் போச்சு. இப்போ இந்த 6 ரேடியோ ஸ்டேஷன்ல நம்ம தமிழகத்துல 2 இருந்தது. அதாவது முழு இந்தியாலையும் 6 தான் இருந்தது நமக்கு சுதந்திரம் வந்த தேதி அன்னைக்கு. டெல்லி, பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ், அப்புறம் திருச்சி, லக்னோ, இவ்வளவுதான் ஸ்டேஷனே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல பெஷாவர், லாகூர், டாக்கான்னு 3 இடத்துல, பங்களாதேஷ், டாக்கான்னு இப்படிதான் ஆரம்பிச்சு ரேடியோ. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல 1998 வரைக்கும் 51 ஆண்டுகள் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமா இருந்தது ஆல் இண்டியா ரேடியோ. 1998 என்ன பண்ணாங்க, பிரசார பாரதி அப்படின்ற ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றியது. அதுக்கப்புறம் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் இல்லை ஆல் இண்டியா ரேடியோ, அரசாங்கத்தினுடைய பணம் வாங்கியது செலவுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு கட்டத்து வரைக்கும் வானொலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பணம் படைத்தவர்கள் அந்த மாதிரி ஒரு அந்தஸ்துல உங்களுக்கான ஒரு ஊடகமா இருந்தது இல்லையா? எப்ப வந்து அந்த மக்கள் பொது ஜனங்களுக்கும் எல்லாருக்குமான ஒரு ஊடகமா மாறினது சார்? நான் பிறந்ததே 1947 பிறந்தது. ஓகே, சுதந்திரத்துக்கு சில நாட்கள் முன்னாடி பிறந்தேன். நாங்கெல்லாம் சின்ன வயசுல 5 வயசு 6 வயசா இருக்கும் பொழுதெல்லாம் அந்தந்த ஊர்ல பார்க் இருக்கும். அந்த பார்க்ல 4 ஒலிபெருக்கி வச்சு அங்க ஒரு ரேடியோ வச்சு அந்த ரேடியோ எப்பெல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது அது முழுக்க போட்டுட்டு இருப்பாங்க. ஆகவே அப்பவே மக்களுக்கு, பொதுமக்களுக்காக இந்த ரேடியோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வானொலி செட்டு வச்சிருக்கிறது வந்து நான் வந்து 1957 60 வரைக்கும் கூட சொல்லலாம். வானொலி செட்டு சில பேருடைய வீட்டில் தான் இருக்கும். அவங்க சினிமா பாட்டு வரும்போதோ, சினிமா பாட்டு முதல்ல போட மாட்டாங்க. 1957 வரைக்கும் சினிமா பாட்டு போட மாட்டாங்க. அவங்க பாட்டு வரும்போதோ, செய்திகள் வரும்போதோ, கிரிக்கெட் காமெண்ட்ரி வரும்போதோ எல்லாரும் வீட்டில் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு பெருசா வச்சு கேட்பாங்க. பின்னாடி எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வெளியில நின்று கேட்டுட்டு போவாங்க ரேடியோவை. அப்புறம் வந்து 1960 70க்குள்ளதான் இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்ச உடனே வானொலியோட விலையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டு. அதுக்கு முன்னாடி வானொலி எல்லாம் நாங்கெல்லாம் இருக்கும் பொழுது வானொலி வச்சுக்கணும்னாலே ஒரு லைசன்ஸ் வாங்கணும். போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒரு இடத்துக்கு 15 ரூபாய் லைசன்ஸ் உண்டு. ரேடியோ டெலிவிஷன் வச்சுக்கிறதுக்கு 50 ரூபாய் லைசன்ஸ் வருஷத்துக்கு.
அதுக்கு ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போய் கட்டிட்டு வரணும். ஓ. அப்படிதான் இருந்தது. அதனால 1960லேருந்து ரேடியோ கொஞ்சம் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டு, இந்த டிரான்சிஸ்டர் வந்ததுலேருந்து ரேடியோ விலையெல்லாம் குறைஞ்ச உடனே, பேட்டரி ஆப்ரேட்டர் போட்டு வந்த உடனே எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேடியோ. ரேடியோவெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைக்கும், 10 ரூபா 15 ரூபா முதல்ல கட்டிட்டு மாதம் 5 ரூபா கட்டி அப்படிலாம் ரேடியோ வாங்க. நானே வந்து 1970 71 தமிழ்நாட்டில் குடியாத்தமில் ஒரு அரசு கல்லூரியில் இருந்தேன். அப்போ நாங்கள் 3 பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு வச்சுக்கோங்க, லெக்சரர்ஸ். நாங்கள் 3 பேர் சேர்ந்து 150 ரூபாய்க்கு ஒரு ரேடியோ வாங்கி அதை வந்து 10 மாசமா கட்டுற மாதிரி ஆளுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம் மாசம் இஎம்ஐ. 3 பேருக்கு ஒரு ரேடியோ. அப்போ கூட நான் படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போன போது கூட ரேடியோ வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இல்லை. இப்பதான் தமிழகத்துல விஜி பன்னீர்தாஸ் சந்தோஷமெல்லாம் ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, இந்த வானொலியை நரிக்கிறவர்களுக்கும் கொடுக்குறேன் இன்ஸ்டால்மெண்ட்லன்னு சொல்லி பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். வானொலியை அவங்க வந்து ஒரு இதில், இப்போ எல்லாரும் செல்போன் வச்சுக்கிறாங்க பாருங்க. நேத்தோ முந்தானால ஒரு போட்டோ வந்தது, டெல்லியில வந்து ஒரு பிச்சை எடுக்கிறவர் வந்து ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு கையில ஒரு QR கோடு வச்சுக்கிட்டு எனக்கு பணம் போடுமான்றாரு. அது மாதிரி நாங்கள் படிக்கும்போது படிச்சுட்டு வேலைக்கு வரும்போது விஜி பன்னீர்தாஸ் அவர்களுடைய பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கும்பொழுது ஆனந்த விகடன் கல்கியிலலாம் ஒரு டிரான்சிஸ்டரை ஒரு நரிக்கிறவன் கையில மாட்டிட்டு போவான். என்ன அந்த முத்து வித்து விற்கிறது போது அந்த மாதிரி தான் பாப்புலரைஸ் ஆக ஆரம்பிச்சது 1970ல. நீங்க வந்து வானொலியில எப்படி பணிக்கு நீங்க வந்து உள்ள வந்தீங்க? அதாவது சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து வீட்டுல வந்து இந்த சிறுவர் நிகழ்ச்சின்னு ஒண்ணு வரும், சனிக்கிழமையில பாப்பா மலர்னு ஒண்ணு வரும், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துல. அதுல ரேடியோ அண்ணான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்க வந்து சின்ன குழந்தைகள் எல்லாம் உனக்கு பாட்டு தெரியுமாப்பா, கதை தெரியுமாப்பான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த காலத்துல முதலமைச்சராக இருந்துட்டு இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரலா இருந்த ராஜாஜி அவர்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாரு ராஜாஜி. அதெல்லாம் நாங்க ஸ்கூல்ல இருக்கும்போது கேட்டுட்டு இருப்போம். அப்புறம் எங்க ஸ்கூலுக்கே வந்து வாலண்டியர் ரேடியோ வந்து ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து டீச்சர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டிராமால நடி, இது பேச்சு போட்டி அதெல்லாம் நடத்துவாங்க. அப்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம், ரேடியோல கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எங்க வீட்டுல ஒருத்தர், எங்க மாமா ஒருத்தர் கண் தெரியாதவங்க, நான் அவருக்கு ரேடியோ தான் எப்பவுமே 24 மணி நேரம் நியூஸ் கேட்டுட்டு இருப்பாரு. அதனால வீட்லயே ரேடியோ இருந்தனால ரேடியோ மேல ஒரு ஆவல் வந்தது. திடீர்னு வீட்டுல யாரோ ஒரு பெரியப்பா பையன் வந்து ரேடியோல வந்து பேசிட்டான். அதனால எங்க அப்பா வந்து அவனு இருக்கான நீ இருக்கேன்னாரு. சரி நானும் பேசி காட்டுறேன் பாரு ரேடியோலன்னு சொல்லிட்டு 1970ல நான் வந்து ஈரோடுல ஒரு கல்லூரியில பணியாற்றிட்டு இருந்தேன், சிகே நாயக்கர் கல்லூரியில. அப்போ ஆல் இண்டியா ரேடியோக்கு ஒரு கார்டு போட்டேன், சார் எனக்கும் உங்க நிகழ்ச்சியில பங்கு பெற்றுக்கணும். வெறும் போஸ்ட் கார்டு, 10 பைசா கார்டு. அந்த கார்டுக்கு ஒரு வாரத்துல பதில் வந்தது, நீங்க எப்போதாவது சென்னை வரும்போது எங்களை வந்து பார்க்கவும். அப்பதான் சொன்னாங்க, ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு 1 மணி நேரம் கலை நிகழ்ச்சி கொடுத்தோம். அப்பவே அதுக்கு 75 ரூபா கொடுத்தாங்க பைசா. ஸோ அப்பவே ஆல் இண்டியா ரேடியோல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் PhD. அப்போ வந்து ஒரு ஆல் இண்டியா ரேடியோ ஆஃபீஸர் கிருஷ்ணமூர்த்தி பேர் இருக்காரு. ஓகேப்பா நீ சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்க, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், அப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது, அதில் ஒரு இது எலக்ட்ரானிக் எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க, அதை பற்றி நீ கவர் பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியுமா தமிழில் அப்படின்னாரு. இது ஒரு பெரிய சேலஞ்சு, எலக்ட்ரானிக் எக்ஸிபிஷன், இங்கிலீஷ் மீடியம், ஒரு டெக்னீஷியன் ஒருத்தர் அழைச்சிட்டு போய் தங்கமணின்னு பேர் போய் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த ப்ரொஃபஸர்கிட்டலாம் சொல்லி, சார் தமிழில் பேசணும் சார்னு சொல்லி அவங்கள பேச வச்சு அது ஒரு நிகழ்ச்சி போட்டேன். அது அப்படி போகும்போது 70லேருந்து ஆரம்பிச்சிட்டு அப்பப்போ அணுசக்தி தலைவர் வந்தாருன்னா என்னை இன்டர்வியூ பண்ண அனுப்புவாங்க. அந்த மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருந்தா கூட கொஞ்சம் நல்லா பேசுறா, ரேடியோக்கு கொண்டுவான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது தான் இந்தியாவுடைய முதல் அணு சோதனை நடத்தினாங்க போக்குறாங்க. அப்போ வந்து அணு சோதனை வந்து அமெரிக்காக நடந்ததுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு என் பேர்ல இது வந்துச்சு. அப்புறம் PhD படிச்சு முடிச்சு வேலை கிடைக்கல எனக்கு எங்கேயுமே. எங்க போறது வேலைக்குன்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து இந்த மத்திய அரசு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து எப்படி அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண் துறைக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டோம். நம்ம திருச்சி வானொலி நிலையம் மூலமாக ரேடியோ ரைஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சு பண்ணி நாங்கள் பாப்புலரைஸ் பண்ணாங்க. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச
32 பேர். அந்த வெரைட்டிக்கு வந்து ரேடியோ ரைஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா விவசாயிகள்லாம் ரேடியோ கேட்டு கேட்டு அதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ரைஸை. அப்படி வந்ததுனால அக்ரிகல்ச்சருக்கு ரேடியோ ரொம்ப உதவியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குடும்ப கட்டுப்பாடுவாங்க, இப்ப குடும்ப நலன்றாங்க. அந்த துறையிலயும் ஹெல்த்துக்கும் ரேடியோல ஸ்பெஷலைசேஷன் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடினா ரேடியோனா பாட்டு கச்சேரி நியூஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டத்துல அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம வந்து 5வது ஐந்தாண்டு திட்டம் அவங்க என்ன சொன்னாங்க, அறிவியல் மனப்பான்மை நம்ம நாட்டுல வரணும், அறிவியல் கருத்துக்கள் மக்கள் மனதில் ஊன்றணும் அப்படின்றதுக்காக அறிவியலை வந்து மக்களிடையே கொண்டு போறதுக்கு ஒரு தனித்துறை ஆரம்பிக்கலாம் நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில். அப்போ வந்து பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றிய பிறகு அதுக்கு அப்ளிகேஷன் எல்லா ஊர்லேயும் கேட்ட போது தமிழ்நாட்டிலையும் கேட்டாங்க. நான் அப்ளிகேஷன் போட்டேன், ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் வச்சாங்க, நல்லா பாஸ் பண்ணேன். அந்த வந்த இன்டர்வியூவில் வந்தவங்க எல்லாமே நம்மளோட ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். எல்லாரும் சேர்ந்து ஆல்ரெடி ஆல் இண்டியா ரேடியோ நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கான், அதனால எனக்கு தெரியும்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால 1976 முழு நேர வானொலிக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 1956 76லேருந்து இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 46 ஆண்டுகள் 47 ஆண்டுகள் வானொலியில். என்னுடைய முதல் நிகழ்ச்சி வானொலியில் 1970 தனியா பண்ணேன்னா இன்னைக்கு 52 ஆண்டுகள் ஆயிடுச்சு எனக்கு நிகழ்ச்சி பண்ணி. ரொம்ப சிறப்புங்க சார். இப்போ ரேடியோ அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி அதுல பாடல்கள் இது போன்ற பொழுதுபோக்கையும் தாண்டி பொதுமக்களுக்கான நிறைய சேவைகளை வழங்கி இருக்கு இல்லையா? ஆமாமா. அப்பவே டாக்டர்லாம் பேசுவாங்க. ஆனா அப்பெல்லாம் ஒரு மூளை நிபுணர் அப்படின்னு பேசுவாங்க, ஒரு இதய நிபுணர் பேர் கூட சொல்ல மாட்டாங்க, பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் எல்லாரும் பேசுவாங்க. அந்த காலத்துல இருந்தே வந்து பெரிய பெரிய நேருவோட பேசினார்னா கேட்கறதுக்கு மணிக்கணக்கில் கேட்டுட்டு இருப்போம். கிருபானந்த வாரியார் பேசினா மணிக்கணக்கில் கேட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி அதில் மணிக்கணக்கில் மக்கள் அப்படியே ரேடியோ முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. கிராமங்கள்ல இந்த பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல போட்டு ரேடியோ போட்டிருப்பாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க அந்த காலத்துல. விளையாட்டு, அறிவியல் இது போக வந்து கல்வியும் கூட பள்ளி நேரத்துல வந்து கல்வி ஒளிபரப்பு சொல்றேன். முதல்லயே 1936 37லயே நம்ம கல்வி ஒளிபரப்பு ஆரம்பிச்சாச்சு இந்தியால. நாக்பூர்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல முதல்ல கல்வி ஒளிபரப்பு ஆரம்பிச்சாங்க. 1950 குடியரசு ஆனதுலேருந்து இந்த பிரைமரி ஸ்கூலுக்கு பாடங்கள்லாம் வந்து நம்ம வந்து ரேடியோ மூலமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஓடிவான் இல்லாமல் ஓடிவான்னு சொல்றது அவருக்கு பாட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டீச்சருக்கும் பாட தெரியுமா? அதனால அழகான ஒரு குரல்ல பாட வச்சு இந்த குழந்தைகளை பாட சொல்லி கொடுக்கறது, உங்களுக்கு ஒரு டிராமா போட்டு காட்டுறது, சிவாஜின்னா டிராமா போட்டு காட்டுறது, இதெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பல ஊர்களில் டெக்ஸ்ட் புக்கே போய் சேராது. நான் படிச்சுட்டு நான் வேலைக்கு வந்த பிறகு கூட பார்த்துருக்கேன். 1970 75 கூட பாட புத்தகங்கள் வந்து மார்ச் மாதம் பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ள கூட குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துருக்கு தமிழ்நாடு பாட புத்தகங்கள். இப்போ வந்து என்ன பண்றது, ரேடியோ மூலமா பாடம் கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு நல்ல விருது வாங்கின ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 2 குழந்தைகளை ஆச்சு வந்து பேசுவார் ரேடியோல. கல்விக்காகத்தான் ஆரம்பிச்சது ரேடியோவும், கல்விக்காகத்தான் ஆரம்பிச்சது தொலைக்காட்சியும், செயற்கைக்கோளும் கல்விக்காக தான் ஆரம்பிச்சோம். அந்த பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிய சட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டினுடைய தொலைதூர கல்வியை கொடுக்கறதுக்கு வானொலி பயன்படும், தொலைக்காட்சி பயன்படும் தான் போட்டிருப்பாங்க. செயற்கைக்கோள் பயன்படும் தான் பார்லிமெண்ட்ல அப்ரூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த சினிமா என்டர்டைன்மெண்ட் அதுக்கு எடுத்துக்கிட்டாங்களே தவிர முதல்ல ஆரம்பிச்சது கல்வி தான். ஆனா நம்ம ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்களே, அந்த வானொலி என்றது ஒலியினுடைய எவ்வளவோ வேறுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, ஏற்ற தாழ்வுகள், ஒலி, அதுல வந்து கவனம் செலுத்தாம வானொலியில வந்து இப்போ ஷேக்ஸ்பியரை பத்தி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஊர் அந்த காலத்துல இந்த இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆளுகளை வச்சு பேசினா நல்லா இருக்கும். நமக்கு தெரியாத தமிழ்நாடு ஆக்சன்ட்ல இங்கிலீஷ் பேசினோம்னா என்ன உபயோகம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு? அது எங்க டீச்சர் இப்படிதான் கற்றுக் கொடுக்குறோம், நீ எப்படிதான் கற்றுக் கொடுக்குறோம், ரேடியோ கேட்க போறோம். அதனால இப்போ கல்வி ஒலிபரப்புகள் எல்லாம் ஒரு பாப்புலர் ஆகாம இருக்கு. இன்னைக்கும் கூட பாருங்க, சொல்லக்கூடாது, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த கல்வி நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு டெலிவிஷன்ல ஐன்ஸ்டீன் கொள்கையோ இல்ல நியூட்டன் லாவோன்னு சொன்னா அது எப்படி ஒர்க் பண்றதுன்றது மக்களுக்கு வந்து ஒரு அனிமேஷன் மூலமா, கிராபிக் மூலமா, வீடியோ மூலமா போட்டு பைஜூஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இல்லையா இந்த. ஆமா, அது வந்து எளிமையா மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய பணம் வாங்காத ஒரு அது வந்து போய் சேர முடியல. தமிழ்நாட்டிலே கல்வி
ஒரு சேனல் வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. கல்வி தொலைக்காட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி தொலை தூர பல்கலைக்கழகத்தில் ரேடியோ எல்லாம் வச்சிருக்காங்க, டிவி வச்சிருக்காங்க. அதை மக்கள் பாக்குறது இல்லை. இவன் இன்னும் மார்க்கெட்டிங் டெக்னிக் பண்ணிட்டு இருக்கான். உதாரணமா சொல்ல போனா நம்ம வினாடி வினான்னு நடத்துவோம் குவிஸ் ப்ரோக்ராம் ரேடியோல. அது ஏதோ எந்த ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ண எந்த பையன் பண்ணா அவன் தான் கேட்டுட்டு இருப்பான், பிரைஸ் கிடைக்கும். அதே நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம்னு போட்டா அது நல்ல பாப்புலரா இருக்கு. என்ன அதைத்தான் சொல்ல வந்தேன். இலவசமா கிடைக்கிறது மக்களுக்குமே அது மேல ஒரு மரியாதை. இல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வந்தேன், இந்த ஆசிரியர்கள் நம்மளோட பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் இந்த வானொலி தொலைக்காட்சின்ற ஒரு தொழில்நுட்பம் ஒரு இது வந்த போது அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியாம அதை ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு நிழலாக பயன்படுத்தி கொண்டதுனால கல்வி ஒருவருக்கு பயன் இல்லாம போயிடுச்சு. தொலைக்காட்சியோ ரேடியோவா இருக்கட்டும், அதனுடைய ஒளியினுடைய இப்படி அந்த இதை பண்ணலாம், சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளா சுவாரஸ்யமா பண்ணனா எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். கிளாஸ் ரூம்ல வாத்தியார் டீச்சர் எடுக்கிறத விட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். வேற மாதிரி இருந்தா தான் மக்களுக்கு எடுத்து செல்ல முடியாது. இப்போ தொழில்நுட்ப ரீதியா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அப்ப நிறைய இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட நிறைய சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா? தொழில்நுட்ப ரீதியா முதல்ல நம்ம ரேடியோ வந்த போது ஒரு மீடியம் வேவ்னு சொல்லுவாங்க. அது அலைகள் மேல போய் உடனே கீழே எதிரொலிச்சு கீழே வரும், அவ்வளவுதான். என்ன அது எங்கெங்க விழுதோ அங்கதான் சிக்னல். இன்னொன்னு சிற்றலைன்னு சொல்லுவாங்க. அது இங்கேருந்து லண்டன் கேட்கலாம், இங்கேருந்து காரைக்குடியில இருந்து திருச்சிக்கு கேட்காது, காரைக்குடியில இருந்து லண்டனுக்கு அனுப்பலாம், காரைக்குடியில சிங்கப்பூருக்கு அனுப்பலாம். அந்த சிற்றலை வரிசை இருந்தது. இப்பதான் மூடிட்டு வராங்க, மத்திய அலைவரிசைன்னு சொல்லுவாங்க, மீடியம் வேவ்னு. அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் 1975, 76லயே இந்தியாவுக்கு பண்பலைன்னு சொல்லிட்டாங்க. பண்பலைன்றது எவ்வளவு கரெக்ட்னு தெரியாது எஃப்எம்க்கு. அப்படி ஒரு தமிழ் அறிஞர் மீபா சோமசுந்தரம் கொடுத்துட்டாரு பண்பலைன்னு. எஃப்எம் வந்தது. அது நம்ம செல்போன் டவர் மாதிரி தான், எவ்வளவு தூரம் நமக்கு பார்க்க முடியுதோ அவ்வளவு தூரம் தான் கேட்க முடியும் பண்பலை. அந்த ஒரு குவாலிட்டி நல்லா கிளியரா கேட்கும் பண்பலையில. மீடியம் வேவோட குவாலிட்டி மீடியம் வேவ் ஒரு எஃப்எம் குவாலிட்டினா இது சிடி குவாலிட்டி எல்லாம் கேட்கும். அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி மியூசிக் கொடுக்கணும்னா பண்பலை யூஸ் பண்ணணும், எஃப்எம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப எஃப்எம் வந்த பிறகு மற்ற எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. இந்த பண்பலை வந்ததுக்கு அப்புறம் நிறைய தனியார் வானொலி நிலையங்கள் அதிகம். நான் சொல்றேங்க, 1976ல வந்த உடனே 24 ஆண்டுகள் நம்ம நாட்டுல அந்த பண்பலையை ஒழுங்கா பயன்படுத்தல. நீ முதல்ல சொன்ன மாதிரி அந்த பண்பலைக்கு ரேடியோ செட்டு இந்தியாவில கிடைக்காது. பண்பலையை வெளிநாட்டுல இருந்து சிங்கப்பூர் போயிட்டு வரவங்க, துபாய் போயிட்டு வரவங்க, அமெரிக்கா போயிட்டு வரவங்க ஒரு பெரிய டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு வருவாங்க, அதுல ஒரு ரேடியோ இருக்கும். என்ன அந்த மாதிரி பண்பலைன்றது ஃபாரின்ல இருந்து வந்ததுனால பணக்காரர்கள் தான் பண்பலை வச்சிருப்பாங்க, சாதாரண ஆளுக்கு மீடியம் வேவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்பலைக்கு நிகழ்ச்சிகளையே செய்யாம இருந்துட்டாங்க. யாரு? நம்ம தயாரிப்பாளர்கள். ஒரு 24 ஆண்டுகள். நான் 1976லயே பண்பலையினுடைய குணாதிசயங்களை பத்தி ஆங்கிலத்திலும் தமிழிலும் தேசிய அளவுல பப்ளிஷ் பண்ணிருக்கேன். முதல்ல சென்னையில தான் வந்தது பண்பலை இந்தியாலேயே 76ல. அப்புறம் 1995ல கிரிக்கெட் அசோசியேஷனோட ஒரு கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதுலதான் வானொலி அலைகள் மக்களுக்கு சொந்தமானவைன்னு ஒரு டிசிஷன் கொடுத்தோம். அதாவது அரசுக்கு மட்டும் சொந்தமில்லை, மக்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் அதை ஏலம் போட்டா கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இது 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏலம் போட்டாங்க. 2000 கிபி 2000ல. 2001ல தான் முதல் தனியார் வானொலியே வந்தது இந்தியாவில். 2001ல தான் இந்த பிரைவேட் எஃப்எம் எல்லாம் வந்தது. அது வரைக்கும் கவர்மெண்ட் எஃப்எம் ரேடியோ தான் இருந்துச்சு. அது என்ன ஆச்சு? 1993 வரைக்கும் அந்த ரேடியோ பணக்காரங்க ரேடியோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? 1993 அதுக்கு நானும் காரணமா இருந்தேன். முதலடியாக ஒரு ரேடியோல 2 மணி நேரம் 3 மணி நேரம் தனியாருக்கு வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க ஏலம் போட்டு கொடுத்தோம். அப்போ முதல்ல டெல்லியில இருந்து நான் அந்த பொசிஷன்ல இருந்தேன். நான் கொடுத்த போது 9 மணி நேரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வச்சு அந்த டைம்ஸ் எஃப்எம்மும் 1 மணி நேரம் நம்ம ஸ்ரீலங்கா வானொலியில ஒளிபரப்பின ஸ்ரீலங்கையில இருந்தவற்றை அவரும் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கொடுத்துட்டோங்க. நாளை காலையில நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், ஏஎம் டு பிஎம் ஆன் டைம்ஸ் எஃப்எம் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணிட்டான். காலையில இருந்து மாலை வரை டைம்ஸ் எஃப்எம் கேளுங்கள். அப்புறம் ரேடியோ நெவர் சவுண்டட் பிஃபோர்னு அட்வர்டைஸ் பண்ணான். இந்த எஃப்எம் குவாலிட்டி நல்லா வருதுன்றதுனால அட்வர்டைஸ் பண்ணிட்டான். ஃபுல் பேஜ் ஆட். இப்போ 93ல இருந்து 96க்குள்ள பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்துருக்குங்க எஃப்எம் ரேடியோ. சைனீஸ் செட்டு
30 ரூபாய்க்கு கடையில் போய் வாங்கிட்டு வரலாம். 3000 ரூபாய் இருந்தது 1993. 1996 30 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ எஃப்எம் பாப்புலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தனியார் கேலம் போட்டோன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எங்களுடைய எப்படி சொல்றேன்னா, நம்ம செல்போன் இருக்கு, அதுவும் 1995 வந்துச்சு இந்தியாவுக்கு. முதல்ல கல்கத்தால தான் ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து நான் கல்கத்தா தொலைக்காட்சியில் இயக்குனராக இருக்கேன். வேர்ல்டு கப் நடக்குது 95-96 கிரிக்கெட்டுக்கு. நாங்கள் டிவியில கவர் பண்றோம் தூர்தர்ஷனில். அப்போ அவங்களோட டெல்லியோட பேசுறதுக்கு ஒரு செல்போன் வாங்கினேன். வாங்க முடியாது. 35,000 40,000 ரூபாய் வர ஒரு செல்போனு. நல்ல குண்டா இருக்கும், பெருசா இருக்கும். அதை கையில தூக்கிட்டு போறதே கஷ்டம். வயர்லெஸ் செட் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு காலுக்கு வந்து பேசினா 16 ரூபாய் நிமிஷத்துக்கு, ரிசீவ் பண்ணா 8 ரூபாய் ஒரு கால் ரிசீவ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போன் பண்ணோம்னா கல்கத்தால இருந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 ரூபா. அதுக்கு அந்த 3 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் ஆச்சு எனக்கு போனுக்கு. அப்படி இருந்த செல்போனு 2005 பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் 800 ரூபாய்க்கு கூட செல்போன் வந்து. அந்த மாதிரி தான் ரேடியோ எஃப்எம் வந்துச்சு. எஃப்எம் 30 ரூபாய்க்கு வந்தது. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தனியாருக்கு ஏலம் போட்டாங்க. தனியாருக்கு சினிமா பாட்டு போட ஆரம்பிச்சாங்க. நல்ல பணம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. பண்பலைகள் பத்தி பேசணும். அதுக்கடுத்து நாம பேசிக்கிட்டு இருக்க இப்ப சமுதாய வானொலி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சமுதாய வானொலிகள்ங்கிற திட்டம் வந்து எப்படி வந்ததுங்க சார்? இப்போ என்ன ஆச்சு, 1995 ஏர் வேவ்தர் பீன் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே இந்த ஐக்கிய நாடுகள் சபை, யுனெஸ்கோ, யூனிசெஃப் அவங்களும் சில என்ஜிஓஸ்களும் எங்களுக்கு மக்களுக்காக ரேடியோன்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு ரேடியோ கொடுங்க அப்படின்னா, இது வந்து அரசாங்க ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோன்றது அரசாங்கத்துக்கு கருத்துக்களை தான் சொல்லுது, மக்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொன்ன ஆரம்பிச்சாங்களா. முதல்ல ஏலம் போட்ட போது பயந்தாங்க. யாருக்கெல்லாம் கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த தனியாருக்கு வானொலி கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, வெறுமனே நீ வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் போடலாம், செய்திகள் போடக்கூடாது, நியூஸ் ஒளிபரப்பக்கூடாது. இனி வரைக்கும் வந்து தனியார் பிரைவேட் ரேடியோல இது நியூஸ் கிடையாது, பிரைவேட் டிவியில இருக்கு, ரேடியோல கிடையாது அப்படின்னு சொன்னபோது அப்படி 2001 ஆரம்பிச்சாங்க. அப்போ அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது நான் இருந்தேன். இந்திரா காந்தி என்ன கேட்டாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்களே என்ன பண்ணலான்ட்டு. அப்போ நம்ம நாட்டில் பார்லிமெண்ட்ல வந்து அட்டாக் பண்ணாங்க. கார்கில் யுத்தம் நடந்துட்டு. அப்போ வந்து எல்லாரும் கேட்டு இருந்த போது பிரதம மந்திரி சொன்னாரு, இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சாரு அடல் பிஹாரி வாஜ்பாய், சமுதாயத்துக்கு ரேடியோ கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால, கார்கில் யுத்தம் எல்லாம் நடந்ததுனால பயந்த போது திடீர்னு வந்து கல்விக்காக ஒரு வானொலி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. கல்விக்காக கொடுக்கணும்னோட உடனே அன்னைக்கு ஈவினிங்கே தனியார் மயமாக்கப்பட்ட அதே தேதியில அதே ஆர்டர்ல ஒரே எங்கெங்கெல்லாம் வானொலி தனியார் மயமாக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஒரு அலைவரிசை வந்து அலைக்கற்று வந்து கல்விக்காக ஒதுக்கப்படும்னு சொன்னாங்க. கல்வி யார் செய்யறது, அவங்க யாருமே பத்தி தயாரா இல்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சொல்றாங்க, தயாரா இல்லை. யூஜிசியும் தயாரா இல்லை, கேட்டிருக்காங்க. அப்ப நான் வந்து இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்தில் இருந்த போது தைரியமா சொன்னேன், எங்கிட்ட கொடுங்க சார், இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்துக்கு நாங்க செய்யறோம், இந்தியா முழுக்க கிளைகள் இருக்கு அப்படின்னு. ஸோ உடனே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கல்வி அதை இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் நடத்தும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து தொலைக்காட்சி ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன் கல்விக்காக, ஜான் தர்ஷன் சொல்லிட்டு. அதனால அது அவங்களுக்கு தெரியும் நான் நடத்திட்டு வரேன்னு. இதை கொடுத்த உடனே இதுக்கு ஞானவாணின்னு பேர் வச்சேன். 40 இடங்கள்ல வந்து அவங்க தனியார் மாக்கிறதுனால 40 இடங்கள்ல இந்திரா காந்தி யூனிவர்சிட்டிக்கு ரேடியோ வாங்கினோம். அதில் 5 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது. சென்னை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர். மதுரையில இதுல இருக்கு, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆதரவுல இருந்தது. திருச்சிராப்பள்ளியில திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தர்நாடு யூனிவர்சிட்டி கிட்ட இருந்தது. கோயம்புத்தூர்ல ஜிஆர் தாமோதரன் காலேஜ்ல இருக்கு. இந்த மாதிரி நாங்க ரேடியோ. ஆனா அது நடத்தும் போதும் பார்த்தா அதுக்கும் நிறைய பணம் தேவைப்படும். எங்க போய் தனியார் கட்டடம் கட்டி அதுக்கு டவர் வச்சு பெரிய காஸ்ட் ஆகுமே அப்படின்னு என்ன வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. நீ பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன், எப்படி நடத்த போறேன் என்ன. உடனே நான் சொன்னேன், சார் என்னுடைய டிரான்ஸ்மிட்டரும் என்னுடைய ஆண்டனாவும் வந்து இதுலதான் இருக்கும், ஆல் இண்டியா ரேடியோலயே வச்சிடுறேன், அவங்களுக்கே வாடகை கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஞானவாணி எல்லா ஆல் இண்டியா ரேடியோ டவர்ல தான் கூட வச்சுட்டு இருந்தோம் நாங்க ஆண்டனாவை. நாங்க வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணி கொடுப்போம், அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. அதே ஓராண்டுலயே எனக்கு பிடிபட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி இது ஒன்றும் நடக்கிற காரியங்கள, இதுல நிறைய காசு ஆகுது, இங்கேருந்து போறது வருஷம் கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு 2-3 ஞானவாணி சென்டர் ஆரம்பிக்கும் போது 2 மத்திய அமைச்சர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே, ஐயோ இவ்வளவு நல்லா பண்றீங்களே, அதனால நாளைக்கே நாம வந்து
சுஷ்மா ஸ்வராஜ் மந்திரியா இருந்தாங்க. அவங்க வந்து நாளைக்கே வந்து எல்லா கல்வி நிலையங்களுக்கும் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் எல்லா ஸ்கூலுக்கும் இந்த ரேடியோ கொடுத்துருவோம். ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்மிட்டர், லோ பவர் டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணாங்க. அந்த லோ பவர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் இண்டியா ரேடியோ வந்து 10 கிலோ வாட்டுனா நம்ம கம்யூனிட்டி ரேடியோ அழகப்பாவில் இருக்கிறது 50 வாட்டு. அது யானைன்னா இது கொசு. ஆனால் இது வந்து எல்லா கல்லூரிகளும் அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, அப்பவும் என்ன பண்ணாங்க, இந்த தனியார் மயக்கமாக்கினா கூட என்ஜிஓக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து கல்வி நிலையங்களுக்கே கொடுக்கலான்ட்டு 2002 முடிவு பண்ணாங்க. சமுதாய வானொலி லோ பவர் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் கல்வி நிலையங்களை கொடுக்கலான்ட்டு. நான் அப்போ கொஞ்ச நாள் இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்தை விட்டுட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால நானே அப்ளை பண்ணேன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ரேடியோவை. ரொம்ப கஷ்டப்பட்டு பல அனுமதிகளை பெற்று முதல் ரேடியோவை 2004 பிப்ரவரி 1 ஆரம்பிச்சோம். சென்னையில ஏற்நாட்டு டெப்டி பிரைம் மினிஸ்டர் அத்வானியும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவும் 2 பேரும் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க அண்ணா எஃப்எம் இருந்தது. அப்போ வந்து நாட்டுக்கே அது ஒரு புது மாடல், ஒரு சின்ன ரேடியோ, ஒரே ஒரு ரூமு, அதுலயே எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா ரேடியோக்கு மலைக்கும் மடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இவர் எப்படி நடத்த போறாங்கன்னு பார்த்தாங்க. 4 மணி நேரம் 8 மணி நேரம் நடத்தி சொன்னோம். ஸோ சமுதாய வானொலி நல்லதா வச்சு இருக்கு. அப்புறம் அரசாங்க மாற்றம் ஏற்படுது 2004. அப்போ என்ன புதிய அரசு வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கிய ஒரு சுனாமி வந்தது 2004. அதுல வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் நான் அனுப்பிச்சிட்டேன். உடனே எல்லாரும் அவங்கவுங்க போனை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க பீச்செல்லாம் போய் எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க நிகழ்ச்சி. அதை அன்னைக்கு வந்து டெல்லியிலேருந்து வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. இது கம்யூனிட்டி ரேடியோவில் நல்லா ஒர்க் பண்ணதே, இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோன்னு புதுசாக ஒரு கமிட்டி போட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, என்ஜிஓ, அப்புறம் காலேஜ் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு 2006 ஒரு டிசிஷன் போட்டு அந்த பாலிசி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ உங்க சுனாமி பற்றி பேசும்போது உங்களோட பேசுறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் ஒரு நியூஸ் படித்தேன். இப்போ ஒரு 3 வாரம் முன்னாடி ஆஸ்திரேலியா பக்கத்துல டோங்கா அப்படின்னு ஒரு நாடு, சின்ன நாடு தான், மொத்தமே 1 லட்சம் பேர் காரைக்குடியில போறது கூட இருக்காது. அந்த நாட்டுல வந்து ஒரு நாடு, ஒரு தீவு, அதுல சுனாமி அடிச்சுது. இவ்வளவு பெரிய கொரோனா வந்த போது அந்த ஒரு நாட்டுல மட்டும் ஒரு கேஸ் கூட கிடையாது 2.5 வருஷமா. இப்ப சுனாமி வந்து அவங்களுக்கு எல்லாம் போனதுக்கு பிற்பாடு அந்த ஒரு 3-4 நாளைக்கு அவங்களுக்கு தொடர்பே இல்லாம வந்து அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கேட்டு கப்பல்லாம் போச்சு. அவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு இன்னைக்கு பார்த்தா ஒரு 10 பேருக்கு இது வந்துருச்சான் கொரோனா. அதனால ஸ்கூலு எல்லாம் மூடிவிட்டாங்க. அந்த இதுல அவங்களுக்கு எப்படி பாடம் நடத்துறதுன்னா எஃப்எம் ரேடியோ வழியா நடத்துன்னு போட்டுறோம். இன்னைக்கும் இவ்வளவு பெரிய 2022 இவ்வளவு பெரிய உலகமே அந்த நாட்டுக்கு உதவி பண்ணாலும் எஜுகேஷன் வரும்பொழுது அவங்க வந்து எஃப்எம் ரேடியோவை பயன்படுத்துறாங்க. ஸோ அதனால அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிச்ச ரேடியோவை அப்பவே நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், இந்த ரேடியோ வந்து வெறும் கேம்பஸ் ரேடியோவா இருக்கக்கூடாது, ஆகவே சமுதாயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு துணைவேந்தர் பாலகுருசாமி அவரோட உதவியோட பக்கத்துல உள்ள வில்லேஜஸ்ல ஸ்லம்ஸ், கோட்டூர்புரம், கன்னியாபுரம், நல்ல ஊர்ல போய் அவங்களெல்லாம் அந்த ரேடியோல பேச வச்சு அதுல உள்ளவங்களெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களையே ரேடியோ ஆர்ஜே ஆக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் இருக்கும்போது, லீவ்ல போகும்போது, வெக்கேஷன்ல போகும்போதெல்லாம் அவங்களே ஆர்ஜே ஆயிடுவாங்க. யாரு பக்கத்துல உள்ள வில்லேஜ்லேருந்து காலனிலேருந்து வந்து அவங்களுக்கே இந்த பேடர்லாம் ஆன் பண்ணி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அவங்களே பேசி அவங்களே போடுவாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல. அதை பார்த்தோம்னா சமுதாய வானொலின்னு 2006 வந்து முதல்ல ஆரம்பிச்ச போது கேம்பஸ் கம்யூனிட்டி ரேடியோ, அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா சமுதாய வளாக வானொலின்னு இருக்கும். இப்ப சமுதாய வானொலி ஆக்கிட்டோம் அது 2006 அப்புறம். இன்னைக்கு தேதிக்கு அன்னைக்கே வந்து நாங்க எதிர்பார்த்தது தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா இந்தியாவில 4000 ரேடியோ ஸ்டேஷன் வரலாம், கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன். அன்னைக்கே 4000 வரும்னு எதிர்பார்த்தோம். ஃப்ரீயா லைசன்ஸ் கொடுத்தாங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், எந்த ஸ்கூல் வேணாலும் எந்த காலேஜ் வேணாலும் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் ஃப்ரீயான்னு சொன்னாங்க. ஆனா அரசாங்கத்தினுடைய அந்த சிவப்பு நாடான்றதுக்கு அது ரொம்ப பெரிய நாடா, அதனால எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. இன்றைய தேதிக்கு 350 ரேடியோ ஸ்டேஷன் தான் இருக்கு. 18 வருஷம் ஆயிடுச்சு. 2005 4000 ஸ்டேஷன் வரும்னு நினைச்சோம். இன்னைக்கு 350 ரேடியோ ஸ்டேஷன் தான் இருக்கு. இப்ப மற்ற ஊடகங்கள், அதுவும் செல்போன்களுடைய ஆதிக்கம், இதனால கூட வந்து இந்த ரேடியோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதோட குறைஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இன்டர்நெட் ரேடியோ,
இந்த மாதிரி பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இத வந்து இன்னும் அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அப்ப 57 டெலிவிஷன் வந்து இந்தியால 70லேருந்து ஸ்டேஷன்லாம் டெல்லி ஸ்டேஷன், சென்னையில 72ல டிவி ஸ்டேஷன் வந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, ரேடியோ அவ்வளவுதான் செத்து போச்சு. நியூஸ் பேப்பர்ல வந்து ரேடியோ வந்த போது நியூஸ் பேப்பர் செத்து போயிடுவாங்க. நியூஸ் பேப்பருக்கும் தனியா வாசகர்கள் இருக்காங்க, இதுக்கு நேயர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்த பிறகு ரேடியோலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்வாங்க. எங்க வீட்டுல டிவி இருக்குன்னுவாங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் ரேடியோல ஒரு நிகழ்ச்சி கேட்க மாட்டாங்க, டிவி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு 2000 ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி தனியார் மயமாக்கிற போது இன்னைக்கு அவ்வளவு ரேடியோ ஸ்டேஷனும் வந்து நல்ல ப்ராஃபிட்டா ஓடிட்டு இருக்கு இந்தியாவுல. அப்போ ரேடியோ கேட்கறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. ஏன்னா ஒரு 1200 சேனல், டிவி சேனல் இருக்கு இந்தியாவில். அவ்வளோ சேனல் இருந்த போது கூட ரேடியோ கேட்கறவங்க இவ்வளோ ரேடியோ சேனல்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ரேடியோன்ற ஒரு பெட்டியை நீங்க இனிமே பார்க்க முடியாது. நான் வந்து 2006ல நம்ம ஹோலி கிராஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில ரேடியோவை இனாகுரேட் பண்ணி வைக்கிறேன், தொடங்கி வைக்கிறேன், சமுதாய வானொலியை திருச்சிராப்பள்ளியில 2006ல 16 வருஷம் முன்னாடி. அப்போ வரேன், டெல்லியிலேருந்து வரேன். அங்கே பார்த்தா திருச்சி பூரா அப்போவே ரேடியோ கிடையாது. ஒரு ரேடியோ கூட வாங்க முடியல. கதையெல்லாம் அழிஞ்சு பார்த்தேன். அப்புறம் அங்கே ஃப்ளைட் எடுத்துட்டு பெங்களூரு போய் பெங்களூர்ல ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி ஒரு 200 ரேடியோ வாங்கி கொடுத்தேன். ரேடியோ ஆரம்பிக்கும் போது ரேடியோ இல்லாம செட்டு இல்லாம என்ன பண்றது, ரேடியோன்ற செட்டு போயிடுச்சு. ரேடியோன்ற வார்த்தையே இனிமே இந்த 21வது நூற்றாண்டுல பயன்படுத்த முடியாது. ரேடியோ டெலிவிஷனும் போயிடுச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல டெலிவிஷனும் போயிடுச்சு. ரேடியோக்கு பதிலாக ஆடியோ பயன்படுத்தணும். ரேடியோக்கு வந்து வேற பேர் வைங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அனைத்துலக கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது சொல்லுவேன், இனிமே இந்த ரேடியோலாம் மாடர்னா இல்லைங்க, இதெல்லாம் போட்காஸ்டிங்கிறது என்ன, ஆப்பிள் ஐபாடுன்னு ஒண்ணு வந்தது. அதுல சவுண்ட் வந்ததுனால போட்காஸ்ட்னு வச்சான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா போட்காஸ்டிங்கிறது ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. அதுல என்ன பண்றோம், ஒண்ணுமில்ல, சும்மா நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ரெக்கார்டு பண்ற மாதிரி, பேஸ்புக்ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடுறோம், அவ்வளவுதான். சின்ன டெக்னாலஜி தான். என்ன போன்ல பேசுறோம், ரெக்கார்ட் பண்றீங்க, அதை கொண்டு நெட்ல போட்டோம்னா தீர்ந்து போச்சு. அதான் போட்காஸ்டிங். அதனால வந்து மனிதன் உள்ளவரை, மனித குலம் உள்ளவரை வாய்ஸ் இருக்கும். வாய்ஸ் இருக்கிற வரை ரேடியோன்றது ரேடியோவாக இருக்காது, அது ஆடியோவா இருக்கும். வேற ஏதாவது பேர்ல வரும், ஆடியோ வந்து நினைச்சிருக்கும் வாய்ஸ் உள்ள வரைக்கும். அதே மாதிரி முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, நம்ம பாரம்பரியம் வந்து நம்ம உலகத்துல எல்லா இடத்துலயுமே எப்படி குரு சீடர்கள் இருந்தாங்க. குருகிட்ட வாய்மொழியா தான் எல்லாமே வந்திருக்கு. பழக்க வழக்கம் பல நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பாட்டி தாத்தா சொல்லிதான் வந்திருக்கு நமக்கு பழக்க வழக்கங்கள்லாம். அதனால வாய்மொழி டிஜிட்டல் ஃபார்ம் தான் இப்போ இருக்கிற ரேடியோ. அதனால இது வந்து எப்படியும் வந்து கலாச்சாரம் அழியலை, கலை அழியலை, நம்மளுடைய பண்பாடு அழியலை. அதனால வாய்மொழி வழியாக கல்வியே நிச்சயமா அழியாது. ரேடியோ நிச்சயமா இருக்கும். ஆனா அதுக்கு பேர் மாறலாம், உருவம் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம். போட்காஸ்டிங் விட்டுட்டு இப்ப அடுத்தது இன்னொன்னு வந்துருச்சு, DRM அப்படின்னு ஒண்ணு, டிஜிட்டல் ரேடியோ மோண்டேல் ஆல் இண்டியா ரேடியோல போட்டுட்டு வராங்க. அந்த ரேடியோல என்னன்னா ஒரு டவர் வச்சிருந்தா அதுல 4 ரேடியோ ஸ்டேஷன் ஓடி வரலாம். அதுல மட்டும் இல்ல, அதுல இப்ப வந்து சில கார் பேர் சொல்றேன், ஹுண்டாயில உள்ள எல்லா காரும் பாருங்க, வாங்கி பாத்தீங்கன்னா உள்ள DRMனு பேண்ட் இருக்கும் ரேடியோல. FM, மீடியம் வேவ், அதே மாதிரி DRMனு பேண்ட் இருக்கும். அதுல வந்து ரேடியோ பேசும்பொழுது நீங்க பேசுற ஸ்கிரிப்ட் வரும், உங்க போட்டோ வரும், அதெல்லாம் வரும். அதாவது ரேடியோவே தொலைக்காட்சி ஆயிடும். அதுதான் இப்போ லேட்டஸ்ட் டிஜிட்டல் ரேடியோ தான் யூரோப்ல, அமெரிக்கால எல்லாம் வந்து DAB, டிஜிட்டல் ஆடியோ பிராட்காஸ்ட்னு. என்ன, எல்லா டிவி சேனலும் ஒரு DAB வச்சிருப்பான், எல்லா டிவி சேனலும் ஒரு போட்காஸ்ட் வச்சிருப்பான். அதனால ஒரு மீடியம்ன்றது கிடையாது, எல்லாமே. நியூஸ் பேப்பர்காரனும் போட்காஸ்ட் கொடுக்குறான். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா யாரும் படிப்பாங்க நியூஸை. ஆமா, புத்தகங்களே இப்ப வந்து ஆடியோ புத்தகங்களா வந்துருச்சு. ஏன்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே டிரைவ் பண்ணும் போதோ இல்ல சமைக்கும் போதோ அதை வந்து கேட்டுக்கிட்டு செய்யறது வந்து நல்லா இருக்கும். அதனால ஆடியோக்கு வேற ஒரு உயிர் கிடைச்சிருக்கு இல்லையா. அது கம்யூனிட்டி ரேடியோல ஒரு உயிர் கிடைச்சிருக்கு, அதுக்கும் இது இருக்கு. செய்தித்தாள்களுக்கும் உண்டு, இதழ்களுக்கும் வாழ்வு உண்டு, ரேடியோக்கும் உண்டு, டிவிக்கும் உண்டு, இன்டர்நெட்டுக்கும் உண்டு. அப்புறம் ரேடியோ வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு சின்ன ஏரியாவுக்கு தானே போவோம். இப்போ வந்து குளோபல் ரேடியோ ஆயிடுச்சு, சேட்டலைட் ரேடியோ. இன்டர்நெட்டே குளோபல்,
சேட்டலைட் ரேடியோ வேற இருக்கு. இப்போ சேட்டலைட் ரேடியோ இருக்கு, டிஜிட்டல் ரேடியோ இருக்கு, இன்டர்நெட் ரேடியோ இருக்கு, கம்யூனிட்டி ரேடியோ இருக்கு, கமர்ஷியல் ரேடியோ இருக்கு, பப்ளிக் ரேடியோ இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க. ரேடியோ அவ்வளவு பிரான்ச் ஆகி வளர்ந்து போச்சு. இப்ப இவ்வளவு நேரம் வந்து இந்த ரேடியோவுடைய வானொலியுடைய பலவிதமான பரிணாம வளர்ச்சிகள், அதனுடைய எதிர்காலம் பத்தி எல்லாமே நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேல வந்து நீங்க வானொலி கூடவே இருந்துகிட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு பல சுவையான மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகளை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாம்? பல நிகழ்ச்சிகள் பல பேரை பார்த்திருக்கேன். காமராஜர் அவர் மறைந்து விட்டார். தமிழ்நாடு முதலமைச்சராக காமராஜ். அப்போது வந்து நான் வானொலியில வந்து ரொம்ப பெறல. வானொலிக்கு நான் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களை மாதிரி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருப்பேன் போய். அன்னைக்கு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. ஸ்டூடியோ எல்லாம் காலியா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் எடிட்டிங் எல்லாம் இப்ப நீங்க போன்லயே பண்ணிடுறீங்க. அந்த காலத்துல எடிட்டிங் டெக்கு புக் பண்ணணும். பெரிய டேப் இருக்கும் ரீல்ல. அதை உக்காந்துக்கிட்டு எடிட் பண்ணணும். அதை குவாலிட்டி கெட்டு போயிடும். அதனால நிறைய நேரம் அவங்க எடிட் பண்றதுக்கு ப்ரோக்ராம. நம்ம எல்லாம் வெளியில இருந்து வர்றதுனால நமக்கு எல்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால லீவு நாள்லயோ ஈவினிங்கோ நைட்டோ தான் நான் உட்காந்து பண்ணுவேன் எடிட். நான் படிச்சுட்டு வரேன் காலேஜில். அதனால அங்கே போய் எப்படி விளையாட்டா ஏதோ எடிட் பண்ணிட்டு கழியும் போது அந்த வெளியில ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அங்கே வரும்போது 2:30 மணி இருக்கும் மதியானம். காமராஜர் இருந்து போயிட்டாருன்னு மெசேஜ் வந்து போன்ல. உடனே தேசிய மோர்னிங்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே துக்கம் அனுசரிக்கிற 3 நாளைக்குன்னா உடனே ஆல் இண்டியா ரேடியோல ஒரு அழுக மியூசிக் போடுவாங்க. நல்ல மியூசிக் எல்லாம் போட மாட்டாங்க. வயலின்ல தானே போடுவாங்க. இப்படி போட ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த கண்ணதாசன் அவர்கள் வந்து உங்களுக்கு காரைக்குடிக்கு தொந்தரவு கண்ணதாசன் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தார். அவரை போன் பண்ணி கேட்கிறாரு ஆல் இண்டியா இது உண்மையா? அப்போ அவர் எதுவும் பிஸியா இருந்தார். ஆஃபீஸர் எங்கிட்ட கொடுத்தாரு. ஆமாங்க உண்மைதாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய டைரக்டர் வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டாரு. அப்பெல்லாம் இப்போ செல்போன் கிடையாது நேரம். டைரக்டர் திருநெல்வேலிக்கு போயிட்டாரு. ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் போயிருக்காரு காந்தி ஜெயந்தி. அப்போ திடீர்னு சொன்னாங்க அவருடைய ஊர்வலம் வந்து மெரினால அவருடைய உடலை வைக்க அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க கவர்மெண்ட்ல. மெரினால வைக்க முடியாது. அப்ப எங்க கொடுப்பேன்னு கிண்டியில ராஜ்பவனுக்கு பக்கத்துல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சாப்பிட கொடுப்பேன். அப்போ எங்கேருந்து போகும் உடல்னா ராஜாஜி ஹால்ல இருந்து இது வரைக்கும் போனா 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊர்வலம் போகும்ட்டாங்க. அப்போ டெலிவிஷன் கிடையாது. ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கு. அப்ப எல்லாரும் ரேடியோல தான் அந்த இறுதி ஊர்வலத்தினுடைய வர்ணனை கேட்பாங்க. எப்படி பண்றது ஆல்ரெடி இருந்தாங்க. நான் யாருமே இல்லை, ஸ்டாஃப் கூட இல்லை. நான் விளையாட்டா சொன்னேன் என்னங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ரேடியோ சென்னைக்கு பக்கத்துல தான் போலீஸ் கமிஷனரோட ஆஃபீஸ். போலீஸ் கமிஷனர்ல ஐஜியோட ஆஃபீஸ்ல ஐஜியை போய் பார்த்தேன். என்னன்னாரு, ஏன்னா நான் ஒரு நிகழ்ச்சிக்காக போய் பார்த்துருக்கேன். என்னன்னா இல்லை சார் நாளைக்கு இங்கேயே தான் அங்கே போகுதாங்க சார். அவரு ஆல் இண்டியா ரேடியோல யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணு? அவர் சரி நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் என்ன பண்ணுறீங்க, என்ன ஐடியான்னாரு. சார் உங்க ஒயர்லெஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். உங்க ஒயர்லெஸ் வேன் வந்து போலீஸ் ஒயர்லெஸ் வேன் வந்து அந்த டெட் பாடிக்கு பின்னாடி தானே போகும் ஊர்வலத்துல. முன்னாடியே ஒரு வயர்லெஸ் போலீஸ் வேன் போகல, அதுல ஒயர்லெஸ் வச்சு பேசிட்டு போவாங்கல்ல. ஆமா சார். அதுல எங்களுடைய வர்ணனையாளர்களை கொண்டு விட்டுறாங்க. நம்ம ஜெயங்கொண்டான்னு அவங்க காரைக்குடி பக்கத்துல கூத்தபிராணி இவங்க கொண்டு வந்து வச்சுட்டோம்னா அந்த ஒயர்லெஸ் மூலமா நாங்க ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிறோமே சார் அப்படின்னு. நிச்சயமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்றும் லெட்டர்லாம் கேட்கல. அடுத்த நிமிஷம் ஒரு 5-6 ஒயர்லெஸ் செட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு எங்க அண்ணா பக்கத்துல ஆல் இண்டியா ரேடியோ பில்டிங்ல ஒரு டவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கும் பர்மிஷன் வாங்கல அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் எங்க டைரக்டர் வந்து என்ன முடிஞ்சாச்சு போலீஸ் வயர்லெஸ் பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னேன். 16 கிலோமீட்டருக்கு போலீஸ் வயர்லெஸ் 6 நிமிஷத்துல அது ஹீட் ஆயிடும். அந்த 6 நிமிஷத்துக்கு பண்ணாங்க. நான் வந்து ரேடியோக்கு சம்பந்தம் இல்லாதவன். அது ஒரு நிகழ்ச்சி எனக்கு மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் சந்திக்கேன், அது வேற விஷயம். அது ஒண்ணு. 2வது இந்திரா காந்தி அம்மையார் வந்து 2 காங்கிரஸையும் இணைக்கிறாங்க. மெரினால ஒரு மீட்டிங் நடக்குது. திரு ஜி.கே. மூப்பனார் அவர்களை தலைவரா போடுறாங்க. இது 1977-78 வாக்குல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஈவிகே சம்பத் அவர்கள் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஈவிகே இந்திரா காந்தி அம்மையார் பேச்சு. அவசர கால நிலைமை என்றாலும் இந்தியாவில வந்து இந்திரா காந்தி அம்மையார் பேச்சுனா எல்லா வார்த்தைகளும் அப்படியே போடணும். அவங்க துண்ணினாலும் இருமினாலும் கட் பண்ணக்கூடாதுன்னு ஆல் இண்டியா ரேடியோ ரூல். அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடியோல. நானும் விளையாட்டா காலேஜில் தானே இருக்கேன், விளையாட்டா பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா இவரு அந்த அம்மா பேசுறதுக்கு இவரோட டிரான்ஸ்லேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சொன்னேன் சார் ரேடியோல ஒளிபரப்பினோம்னா ராத்திரி எல்லாரும் சிரிப்பாங்க சார் அப்படின்ட்டு. என்னது அப்படின்னு. அந்த அம்மா பேசுறா, எமோஷனலா பேசுறா. இவரால் வந்து அம்மாவோட ஸ்பீடு வர முடியல.
ஒரு கருத்தை தான் சொல்றாரு தவிர ஒழுங்கா ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணல. என்ன பண்ணேன் சார், நான் வந்து அன்னப்பறவை பால்ல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி நான் வேணா எடுத்து பார்க்கவா சார் அப்படின்னு கேட்டேன். சரி 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 அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க. அவங்க ஒண்ணுக்கு 4 ரெக்கார்டிங் பண்ணுவாங்க இந்த காலத்துல. நானும் கெட்டு போச்சுன்னா இங்கேயானு எங்க போச்சுன்னா 4 இடத்துல பண்ணுவாங்க. அது ஒரு ரெக்கார்டிங் என்கிட்ட கொடுங்க சார். நான் எடுத்துட்டு போய் ஒரு 7-8 நிமிஷம் இந்திரா காந்தி அம்மையார் பேசுறத மட்டும் எடுத்தேன். அதுக்குள்ளேயும் டெல்லியில இருந்து போகணும் வந்து அவங்களுடைய தேசிய நியூஸ் ஃபீட்ல போடணும் அப்படின்னாங்க. அவங்க ஏன் தமிழ் போட போறாங்க. இந்த 8 நிமிஷம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த டைரக்டர் கூப்பிட்டாரு, இதை முழுக்க இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கியா அப்படின்னாரு. ஸோ அந்த 9:15 மணிக்கு ப்ராட்காஸ்ட் ஆக போது அந்த அம்மா பேச்சையே முடிக்கல 9:15 வரைக்கும். நான் பாட்டில் ஒரு தனியா ஒரே ஆளு, ஒரு ஹெல்ப் கிடையாது. நானே எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன ஒரு 5 நிமிஷம் டேப்பு 4 நிமிஷம் டேப்புன்னு கொடுத்துட்டு இருக்கிறேன். கடைசியில 9:45 9:50 வாங்கும்போது அந்த அம்மாவுடைய கடைசி 15 நிமிஷம் பாக்கி இருக்கு. ஆனா இவங்களுக்கோ நிகழ்ச்சி முடிய போகுது. அப்பதான் அந்த பாட்டு போடுவாங்க, தடங்களுக்கு வந்துக்கிறோம். அது போட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேலையெல்லாம் போயிடும். தடங்களுக்கு வந்துக்கிறோம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு என்கிட்ட வந்து நின்னாங்க. கண்ணா மூடிக்கிட்டு கடைசி வார்த்தையை போட்டுட்டேன். பாயிண்ட் ஜிகே மோகன்லால்னு போட்டு ஜெய் ஹிந்த் வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டேன். அதை அப்படியே ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னி வரைக்கும் எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மையார எடிட் பண்ணது அப்போ என் புக்கில் வந்திருக்கு. என்னுடைய சுயசரிக்கையில அந்த மாதிரி தைரியமா எடிட் பண்ணி கொடுத்து அதோட தெரியல. வீட்டுக்கு போயிட்டா ராத்திரி தூங்கிட்டு காலேஜுக்கு போயிட்டாங்க. காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு எங்க பிரின்சிபால் என்னை கூப்பிட்டு விடுறாரு. என்னங்க ஆல் இண்டியா ரேடியோல போனது கேட்டாரு. இனி போனியா எனக்கு அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார், சாயந்தரம் போனேன் சார், லீவு நாள் தானே போயிட்டு வந்தேன். போனோன்னு கூப்பிட்டு பிரின்சிபல்கிட்ட போனோன்னா பயம் அந்த காலத்தில். அவங்க பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோல ஃபோன் பண்றாங்க. இல்ல முன்னாடி ஈவிகே சம்பத் உட்காந்துருக்காரு, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க அங்கேருந்து காலேஜ்லேருந்து இங்க வந்து அந்த ஈவிகே சம்பத்தினுடைய தமிழ் ஆக்கம் இருக்காங்க அதை மட்டும் தனியா பிரிச்சு அதை கொடுங்க, நாங்க திருப்பி ஒளிபரப்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் அந்த காலத்துல நம்மளால வந்து முழுக்க கண்ட்ரோல்ல அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருந்த நாட்டுல யாரை வேணா எந்த நிமிஷம் வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் நம்மளால பண்ண முடியலன்னா நம்மளால மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். அது மாதிரி நிறைய ஒண்ணு கடைசியா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. 1984 நினைக்கிறேன். நான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், நியூஸ் பேப்பர்லாம் கேட்பேன், என்ன சார் புதுசா பண்ண போறீங்கன்னு கேட்பான். இந்துல வேர்ல்டு தொலைத்தொடர்பு நாள் மே மாசம் 17ஆம் தேதி வரும். அன்னைக்கு தானே பண்ண போறேன். ஆமா சார், இந்த வாட்டி நான் வந்து லைவ் ப்ரோக்ராம் பண்ண போறேன், பீப்புள் ஆன் த மூவ், கம்யூனிகேஷன் வித் பீப்புள் ஆன் த மூவ். உங்களுக்கு செல்போனே உலகத்துல வந்தது 1995 தான். நான் சொல்றது 1984 என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு. டெலி கான்ஃபரன்ஸ் வித் பீப்புள் ஆன் த மூவ்னு சொல்லி ரயில் எங்கேருந்து சென்னையிலேருந்து குருவாயூர் போற ரயில், அது ஜென்னிஃபர் அருண்ன்றவன் காம்பியரு. கப்பல் சென்னையிலேருந்து வெளியில போகுது. திருச்சியிலேருந்து பெங்களூர் போற பிளேனு, ஒரு பஸ், பல்லவன் டிரான்ஸ்போர்ட் பஸ். இது 4லயும் மக்களை உட்கார வச்சு அவங்க பேசுறத குஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி இந்த மாதிரி கப்பல்ல உள்ளவங்க ஆன்சர் பண்ணுங்க, ட்ரெயின்ல உள்ளவங்க ஆன்சர் பண்ணுங்க சொல்லி அது ஒரு மணி நேரம் 10 நிமிடம் லைவா போட்டேன். அந்த காலத்துல ₹1 கூட செலவு இல்லாம எல்லாருடைய கோஆபரேஷன் வச்சுக்கிட்டு போட்டா அதுதான் வந்து 21வது நூற்றாண்டுல எப்படி கம்யூனிகேஷன் இருக்குன்றதுக்கு ஒரு மாடலா ரேடியோ மூலமா பண்ணின ஒரு நிகழ்ச்சி வித் பீப்புள் ஆன் த மூவ்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லாம் அதான் ஃபுல் பேஜ் நியூஸ், மறுநாள் பேர்லாம் அதான் நியூஸ் நடத்திக்கிங்க. அது ஒரு நிகழ்ச்சி பண்ண முடியுது. அதனால ரேடியோன்றது வந்து எப்பவுமே வந்து இந்த 2 நிகழ்ச்சியும் பார்க்க போனீங்கன்னா காமராஜோ இதுவோ அந்த டெலிகம்யூனிகேஷனும் ரேடியோவும் இணைச்சு புதிய கண்டுபிடிப்புகளை நம்ம வந்து ரேடியோவுடைய ப்ரோக்ராம் ஃபார்மேட்ல கொண்டு வரணுன்றதுதான் என்னுடைய விருப்பம். சேட்டலைட் டெக்னாலஜி வந்தபோது முதல்ல பண்ணிடுறது இந்தியாவுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடியே இன்சாட் 1Bல முதல் ஆடியோ டெலி கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தி பாரதியாருடைய பாடல் ஓடி விளையாடு பாப்பா, இவருக்கு வந்து வெய்யாதே பாப்பான்றத சென்னையில மியூசிக் டைரக்டர் எம்பி சீனிவாசன் ஆட சொல்லி இமயமலையில 13,000 அடி உயரத்துல லே என்ற இடத்துல காஷ்மீர்ல இருக்கிற குழந்தைகள் அந்த தமிழ் பாட்டை பாட முதல் லைன்ல, 2வது லைன் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல உள்ள குழந்தைகள் பாட, 3வது லைன்ல அஸ்ஸாம்ல உள்ள மேகாலயால உள்ள குழந்தைகள் பாட, அப்படி பண்ணி கடைசியாக கிளைமேக்ஸாக இந்தியாவுடைய
மலை, கடல் எங்க இருந்தாலும் இருக்கிற வடக்கு, தெற்கு, மேற்கு எல்லா இடத்துலயும் உள்ள குழந்தைகள், பல லாங்குவேஜே தெரியாத குழந்தைகள் ஒரே குரலில் ஓடி விளையாடு பாப்பான்ற பாட்டு, தமிழ் பாட்டை பாடிட்டீங்க. இது வந்து இஸ்ரோக்கே ஒரு பாடமா கொடுத்தாங்க. அதாவது மலையினையும் கடலையும் இணைக்கும் அப்படின்னு சொல்றோம், சேட்டலைட் என்ன கம்யூனிகேஷன். அதை ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் மூலமாக மக்களுக்கு புரிய வச்சு, இந்த மாதிரி இந்த குழந்தை காஷ்மீர்ல இருக்கு, இந்த குழந்தை இதுல இருக்கு, இந்த 2 குழந்தையும் அதே பாட்டை பாடுறது பாரு, தெரியாத ஒரு மொழியை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், அந்த குழந்தைகள் பாடுறது பாரு, இதுதான் சேட்டலைட் பண்ணக்கூடிய ஒரு பயன் அப்படின்னு. அதே மாதிரி சென்னையில ஒரு நரம்பியல் நிபுணரை வச்சுட்டு அதே காஷ்மீர்ல உள்ளவங்களுடைய ஒரு பேஷண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு, டெலிமெடிசின். இப்பதான் வந்திருக்கு உங்களுக்கு, 22 தான் டெலிமெடிசின் பாப்புலரைஸ் பண்றாங்க. அந்த டெலிமெடிசின் 1984லயே நாங்க பண்ணி காட்டிட்டோம். சென்னையில உள்ள டாக்டர் கல்யாண்ராமன்ற நரம்பியல் நிபுணர் காஷ்மீர்ல உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. அதனால டெக்னாலஜியை இணைச்சு வானொலி நிகழ்ச்சிகளை புதுமையாக பண்ணணும். டெக்னாலஜியே இல்லாம பண்றது ஒண்ணு, ரேடியோவே டிவி ஆகும். ஒன்னு சொன்ன டிஜிட்டல் டெலிவிஷன் வந்தா அது வந்து விஷுவல் ரேடியோ ஆக போகுதுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இந்த வானியல் இருக்கு இல்லையா, எல்லாரையும் வந்து அமாவாசை அன்னைக்கு நைட்டு வர சொல்லி வீட்டு மொட்டை மாடியிலயோ இல்ல கிரவுண்ட்லயோ வாங்க, நான் சொல்றபடி வானத்தை பாருங்க, இதுதான் துருவ நட்சத்திரம், இதுதான் வெள்ளி கிரகம், இதுதான் சனி கிரகம் அப்படின்னு அவங்களுக்கு இந்த நட்சத்திர உலகத்தை சொன்னீங்கன்னா ரேடியோவை கேட்டுக்கிட்டே அதை பார்ப்பாங்க இல்லையா. மேல எவ்வளவு பெரிய ஸ்கிரீனை கொடுக்குறோம் அவங்களுக்கு, ரேடியோ தொலைக்காட்சியாது. இதை வந்து நம்ம பாலகுமரனுடைய மெர்க்குரி பூக்கள் சினிமால எடுத்துருப்ப காட்டியிருப்பாரு. இந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு கதாநாயகன் மொட்டை மாடியில உட்காந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியே ரேடியோவை பயன்படுத்துறான். சும்மா நீ வா, நீ பேசு, நீங்க வாங்க ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போங்கன்னு சொல்றதும், நீங்க யாருங்க நான் யாருங்கன்னு கேட்கறதுலாம் வந்து ரேடியோ இல்ல. இன்னோவேட்டிவா வேணும் பண்ணணும். இவ்வளவு நேரம் நம்மளுடைய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலிக்காக ரேடியோ பற்றிய அந்த வானொலியோடைய பல விதமான பரிணாம வளர்ச்சிகளையும் சொன்னீங்க. பல சிறப்பான, எங்களுக்கு தெரியாத, இப்ப இருக்க தலைமுறைக்கு வானொலியே முதல்ல தெரியல. நாங்க வானொலி கேட்டு வளர்ந்துருக்கோம், ஆனா கூட வந்து இப்ப வானொலிக்கு வச்சுக்கணும்னாவே லைசன்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேள்விப்படாத பல தகவல்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. இதுக்கு மேல உள்ள இதோடைய எதிர்கால சாத்தியங்கள் அதையும் நீங்க வந்து சொன்னீங்க. அதுல ரொம்ப சிறப்பா இப்ப செயற்கைக்கோள் இன்னைக்கும் லண்டன்ல இங்கிலாந்து நாட்டுல இன்னைக்கும் ரேடியோக்கும் டெலிவிஷனுக்கும் லைசன்ஸ் இல்லைன்னா குடிச்சிருவான். லைசன்ஸ் இன்னும் இருக்க பல நாடுகள்ல. அழகப்பா பல்கலைக்கழகம் மேலும் மேலும் பல சிறப்பு நிகழ்ச்சி பண்ணி அந்த செட்டிநாடுடைய கலை கலாச்சாரம் என்ன, அந்த மொழி என்ன, அவற்றை வளர்ப்பதற்கு ஒரு கருவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய. கண்டிப்பா சார், நீங்க செயற்கைக்கோள் உதவியோட நம்ம பாரதியோட பாடலை இந்தியா முழுக்க பாட வச்சேன்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஊக்கமா இருக்குது. கண்டிப்பா வந்து அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போவோம் உங்களுடைய வழிகாட்டுதல் படி நம்ம வானொலிய. மிக்க நன்றி சார், வணக்கம்.